ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 260 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே ஜனனியை காட்டுறாங்க. ஜனனி அந்த டீ கடையில் போய் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தண்ணி வாங்கிட்டு அதை மூடியை கழட்டும் போது ஃபோனை கையில் வைக்க முடியாமல் டேபிளில் வச்சுட்டு மூடியை கழட்டி தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் அவங்களுக்கு தாகம்லாம் கொஞ்சம் தணிஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் லேசாக ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக முகத்தில் தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கிட்டு அப்புறம் ஏதோ டென்ஷனில் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. பார்த்தா டீ கடையில் மொபைலை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே காரில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது அடுத்து புலிகேசியை காமிக்கிறாங்க. அந்த புலிகேசி அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே நடந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்து வந்து உடனே கால் போட்டோன்னே அப்படி கரெக்டாக அருவிக்கரசிக்கு தான் கால் போடுறாப்புல. அந்த அருவிக்கரசிக்கு கால் போட்டோன்னே என்ன புலிகேசி என்னத்தை தான் பண்ணி தொலைகிறாங்க, இன்னமும் அவங்கள பிடிக்க முடியாது, உட்காந்து அலைஞ்சிட்ருக்க, என்ன பண்ணுறீங்க ஒன்றும் தெரிய மாட்டேது அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆகாது அறிவு, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அருவிக்கரசிக்கு ஒரு சின்ன சந்தோஷம். வேலை முடிஞ்சா என்ன சொல்கிறேன்? ஆமாம், நீ சொன்ன இல்லை அவங்க 2 பேர்த்த முடிக்கணும்னு சொல்லி அவர் 2 பேர்த்தையும் ஷூட் பண்ணியாச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சா. என்ன ஒன்று, அவங்களுடைய டெட் பாடி மட்டும் தான் கிடைக்கல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. நீ எதுவும் கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய கல்யாண வேலைகளை தாராளமாக பண்ணு. என்ன புலிகேசி சொல்கிறேன், உண்மையாவா? ஆமாம் அறிவே, உண்மையிலே நான் தான் சொல்கிறேன். 2 பேரை ஷூட் பண்ணிவிட்டேன், டெட் பாடி மட்டும் கிடைக்கல. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஐயோ புலிகேசி சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லி அது அருவிக்கரசி ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். கொஞ்சம் சரி புலிகேசி, நீ உனக்கு என்ன பேசணுன்னு அதை விட அதிகமாகவே நான் தந்துடுறேன் உனக்கு, சரியா? நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு என்ன பேசணும் அதை விட நான் அதிகமாகவே தந்துடுறேன். இங்கே முதல்ல உடனே கிளம்பி வா, இங்கே கிளம்பி வா, இப்போ 2 பேர் பார்ட்டி வச்சு கொண்டாடலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமான செய்தியை கேட்டு நான் உடனே எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். சரி ஓகே புலிகேசின்னு சொல்லி வச்சுட்டு நேராக அப்படியே ஸ்வீட்டு வாங்கிட்டு போயிட்டு, இந்த மாமா குணசேகரனுக்கு முதல்ல இந்த மாமா ஸ்வீட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்ன அறிவு, என்ன ஆச்சு இந்த மாமா, நான் இன்னைக்கு கேட்காதுங்க, நான் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கேன். அப்படியே ஞானம் கேட்குறாப்புல, என்ன அறிவு, என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். என் தங்கச்சிக்கும் தர்சனம் கல்யாணம் நடக்க போதில்லை, கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா பேரும் மண்டபத்தில் கூட்டி வந்து உட்காந்துருக்கோம். பின்ன என்னத்தை அப்புறம் மறுபடியும் கல்யாணம் அதே இதை சொல்கிறேன். மாமா இப்போ நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு காது கேட்காது. இத்தனை நாள் கல்யாணத்துக்கு தடங்களாக இருந்த 2 பேரையும் புலிகேசி சுட்டு கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. சுட்டு கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பெரிய என்னது சுட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ குணசேகரன் எந்திரிச்சு நின்று ஷாக் ஆகுறாப்புல. ஆமாம்மா, ஷாக் ஆகாத, இங்கே உட்காருங்க, அவங்க 2 பேருடைய வேலை முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கவலையப்படாதீங்க, அதனால தான் அந்த ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறேன், தாராளமாக நீங்கள் இது பண்ணுங்க, சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி உட்காந்துட்டாப்புல. அப்படியே அந்த அம்மாச்சிக்கு வந்து ரொம்ப டென்ஷன். ஐயோ இவங்க 2 பேரும் சுட்டு கொண்டுட்டாங்களே, என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் எல்லா பற்றியும் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டே இருக்குது. எந்தடா முல்லை, எந்தடா கறிகாலை, நீ ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஸ்வீட் ஒன்று சரிக்கா ஓகேக்கா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலும் அம்மாச்சிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மனசு. என்ன அம்மாச்சி இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க, கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இத்தனை நாள் நம்ம கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை வருமோ ஏது பிரச்சனை வருமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் எதுவுமே இல்லையே, நீங்கள் இந்த மாப்பிள்ளை சைட்லேருந்து நீங்கள் தைரியமாக இருக்கணும். டேய் முல்லை, போய் அம்மாச்சிக்கு வாங்கின பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வாடா. ஏண்டி தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்காருன்னு. அம்மாச்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள நீங்கள் தான், அதில் இப்போ பெரிய மனுஷங்கள் நீங்கள் இருக்கீங்க, பெரிய ஆள், உங்களை கவனிக்காமல் யாரை கவனிக்க போகிறேன், இப்போ எடுத்துகிட்டு பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, டேய் வெடியெல்லாம் இருக்குல்ல, நல்லா போட்டு ஆட்டம் பாட்டம்னு சொல்லி கொண்டாடணும்டா, சரியா? இன்றைக்கி தானே எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அருவிக்கரசி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் வெளியில் போயிட்டு வேட்டு போட போகிறாங்க. அப்படியே வெளியில் ரேணுகாவை நந்தினியும் காட்டுறாங்க. பாரு எப்படி மாப்பிள்ளை அளப்புக்கு எப்படி கொண்டாட்டம் கூத்தாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க, எல்லாம் நம்மளை விருப்பத்திற்காகவே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வந்து இங்கே 2 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. முல்லையும் கரிகாலன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னு, என்னத்தர இப்படி டான்ஸ் ஆடிக்கிங்க அப்படி, என்னடா சந்தோஷமாக விஷயம், கல்யாணம் நடக்க போதில்லை, கல்யாணம் நடக்க போதான் தெரியுது எங்களுக்கு, கல்யாணம் நடந்தால் தானே அப்படி தானே, அது எப்படி கல்யாணம் நடக்காமல் எப்படி இருக்கும், வேட்டை முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு. என்னடா வேட்டை முடிஞ்சு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த நம்ம போலீஸ் புலிகேசி அவங்க ஜீவானந்தத்தையும் அவங்க கூட அந்த பார்க்கவே சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகி அப்படியே சேர்லேருந்து எந்திரிக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நாங்கள் போய் சொல்கிற உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்னே, நீயும் போய் சொல்லாத தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னேன். என்ன உள்ளே இருக்கிறவங்க அவனை வெறுப்பேற்றி உடனே சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லைக்கா நான் கல்யாணம் முடியாத வரைக்கும் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறத நம்ப, டவுட்டுன்னா அவங்களுக்கு இந்த நியூஸில் பாரு. கரிகாலன் சொல்கிறா, டேய் தேவையில்லாமல் இவங்ககிட்ட ஏன்டா பேசிக்கிட்டு வாடா, முதல்ல உள்ளே போய் சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே இவங்க ரேணுகா நந்தினிக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவங்க சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி உடனே சக்திக்கு ஜனனி கால் பண்ணுறாங்க.
ஜனனியை பார்த்தா அப்போ டீ கடையில் ஃபோன் அடிக்குது. டீ கடைக்காரர் எடுத்து பேசிட்டு யாருமா என்ன கேட்டேன், என்ன ஜனனி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா அவங்க ஏதோ ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்க, நானே இப்போ தான் பார்க்குறேன். டீ கடைக்காரர் சொல்ல இவங்களுக்கு வந்து சந்தேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ, ஜனனி ஃபோன் எடுக்கல, டீ கடையில் வச்சுட்டு போயிட்டா ஒன்றும் தெரிய மாட்டேது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. சரி விடு, சக்திக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம் என்ன ஜனனி ஃபோன் பண்ணாலான்னு சொல்லி. உடனே சக்திக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சக்தி உடனே கேட்குறாரு, என்ன அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்கப்பா, என்னன்னு ஒன்றும் தெரியல, ஜனனிக்கு ஃபோன் போட்டால் டீ கடையில் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலன்னு சொன்னோன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க என்னென்னு பார்த்து சொல்கிறேன், நானும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டுங்க வந்தோடனே நானும் வரேன், என்னென்னு பார்த்துக்கலாம், கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதோடய பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ட் 2ல் பார்ப்போம். என்ன சஸ்பெண்ட் கொண்டு வரேன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.